ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைலிங். நம்மளோட வீடியோவில் குலுக்கு சீட்டு பிடிக்கிறது நல்லதா போடுறது நல்லதா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் நிறைய சேவிங்ஸ் பற்றின வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். மறக்காமல் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதை உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், சீட்டு பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையான ஆளாக பார்த்து போடணும். ஏன்னா டக்குன்னு காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு தான் அது ஆபத்தாக முடிஞ்சிடும். குலுக்கு சீட்லேயே சின்ன அமௌண்ட்லேருந்து பெரிய அமௌண்ட் வரைக்குமே எல்லோரும் பிடிச்சிட்ருக்காங்க. இது நகை சீட்டு கிடையாது, பணம் தான். ஆனால் குலுக்கு சீட்டில் என்ன ஒன்றுனா, நம்ம எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ பணம் தான் கிடைக்கும். என்ன ஒன்றுனா, நம்மளுக்கு ஒரு மொத்த பணம் கிடைக்கும். நம்ம கையில் இருந்தால் செலவாயிடும். அதை இந்த மாதிரி சீட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். முக்கியமான விஷயம், நம்பிக்கையான ஆளாக இருந்தால் மட்டும்தான் இந்த சீட்டு போடணும், இல்லைன்னா போடக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு குலுக்கு சீட்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் ஒரு சீட்டு பிடிப்பாங்க. ஒருத்தவங்க பிடிக்கிறவங்க இருப்பாங்க. ரெண்டாவது சீட்டு தண்டல்னு பேர். அந்த சீட்டை பிடிக்கிறவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம போட்டோன்னே நம்மளுக்கு சீட்டு ஃபஸ்ட்டே விழுந்துராது. லக்குன்னு இருக்கணும். ஒரு சில டைம் லக்கு இருந்தால் மட்டும் விழும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு கடைசி விழுந்தால் கூட அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் நம்ம சீட்டு பிடிச்சோன்னா ரெண்டாவது சீட்டு தண்டல்ன்ற பேரில் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு உடனே ஒரு மொத்த பணம் கிடச்சிரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சீட்டு பிடிக்கிறது தான் லாபம். அதை ஹேண்டில் பண்ண முடியாது, பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னா நீங்கள் சீட்டு கரெக்டான ஆளாக பார்த்து போட்டுக்கலாம். அதில் எத்தனை சீட்டாக விழுந்தாலும் நம்மளுக்கு ஒரு மொத்த பணம் கிடச்சிரும். அதை நம்ம நகையாக எடுத்துக்கலாம், நம்மளோட தேவைக்காக யூஸ் பண்ணிக்கலாம், கடன் அடைக்க, இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ். ஸோ எல்லோரும் குலுக்கு சீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக அவசியமானது. சீட்டில் நம்ம பேர் எப்போ விழுதோ அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் குலுக்கு சீட்டு. அந்த 10 பேரோட பேரையும் சீட்டில் எழுதி போடுவாங்க. அதில் ரெண்டாவது சீட்டு அந்த தண்டல்காரங்களை மட்டும் விட்டுருவாங்க. ரெண்டாவது சீட் கண்டிப்பாக பிடிக்கிறவங்க தான் எடுத்துக்குவாங்க. இதுதான் குலுக்கு சீட்டு. குலுக்கு சீட்டு பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சீட்டு எப்போயுமே குலுக்கு சீட்டு பிடிக்கிறதுல தான் லாபம் இருக்குது. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.